ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மேனு. இன்றைக்கி சோமவார பிரதோஷங்க. திங்கட்கிழமை பிரதோஷனாலே சிவபெருமானுக்கு உகந்த நாள் இல்லைங்களா? இந்த விசேஷமான நன்னாளில் நம்ம நாயன்மார் வரிசையில் பார்க்க போகிற நாயன்மார் கலிய நாயனாருங்க. அவரை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். கலிய நாயனாரின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் அவதரித்த திருவொற்றியூரை பற்றியும் அதில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் படம்பக்க நாதரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க. வாவி எல்லாம் தீர்த்தம், மணல் எல்லாம் வெந்நீரு, காவணங்கள் எல்லாம் கணநாதர், பூவுலகில் ஈது சிவலோகம் என்றென்றே மைத்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். இதை பட்டினத்தடிகள் திருவொற்றியூரை பற்றி சிறப்பாக பாடிய பாடல்ங்க. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெய்யான தவம் புரிந்த புனிதர்கள் எல்லோரும் போற்றுகின்ற திருத்தலமாம் திருவொற்றியூரில் அமைந்துள்ள நீர்நிலைகள் அனைத்துமே சிவபுண்ணிய தீர்த்தங்களாம். அந்நகர் எங்கும் பரவி கிடக்கும் மணல் யாவும் அவர் அணையும் திருநீராகும். மலர்கள் பூத்து குலுங்கும் நந்தவனங்கள் அனைத்தும் சிவகணங்கள் ஆகும். இத்தல வரலாறு பார்த்தீங்கன்னா, புற்றுமண்ணால் ஆன இந்த லிங்க திருமேனி வருடத்தில் 3 நாட்களை தவிர மற்ற நாட்களில் லிங்கம் பெட்டி போன்ற அமைப்பில் கவசம் சாத்தப்பட்டு மூடியே இருக்குமாங்க. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் கவசம் திறக்கப்படுமாங்க. பௌர்ணமி அன்று மாலையில் சிவபெருமானுக்கு புனுகு மற்றும் சாம்பிராணி தைலத்தால் அபிஷேகம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து 3 நாட்களுக்கு இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். 3ஆம் நாள் இரவில் மீண்டும் சுவாமிக்கு கவசம் சாத்திவிடுவர். இந்த 3 நாட்களில் இறைவனை புற்று வடிவமாக நாம் காணலாம். இறைவன் இங்கு தீண்டா திருமேனியனாக காட்சி தருவதால் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. பிரளயத்துக்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கம் ஆனதால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்றும், வாசுகி என்ற பாம்பிற்கு அருள் புரிய புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுள் அடக்கி கொண்டதால் படம்பக்க நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவபெருமான் சிறப்புற்ற திருவொற்றியூரில் கலியநாயனார் அவதரித்தமையால் இளம் வயதிலிருந்தே சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் பல செய்து சிவஞானத்தில் திளைத்தார். தமது செல்வங்களை எல்லாம் கோவில் திருப்பணிகளுக்காக பயன்படுத்தி வந்தார். அது மட்டுமல்லாமல் அடியார்களுக்கு அடியவராக திருவொற்றியூர் இறைவனது திருக்கோவிலின் உள்ளும் புறமும் இரவும் பகலும் திருவிளக்குகள் எண்ணற்றவைகளில் ஏற்றி வைத்து ஜெகஜோதியாக திகழும் வண்ணம் அன்றாடம் திருப்பணியில் ஈடுபட்டு உளம் மகிழ்ந்திருந்தார். கலியநாயனார் ஆற்றி வந்த இத்திருத்தொண்டை உலக மக்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளும்படி சிவபெருமான் திருவுளம் கொண்டார். கலியநாயனாருக்கு வறுமையை உண்டாக்கினார். அதனால் எண்ணெய் ஆட்டிய செக்குகளை விற்றுவிட நேர்ந்தது. இவர் தமது குலத்தவரிடம் எண்ணெய் வாங்கி பொருளீட்டியும் செக்கு ஓட்டியும் கூலி வேலை செய்து அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டும் தம் திருப்பணியை தொடர்ந்து செய்து வரலானார். எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் நம்ம செய்கிற திருப்பணியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலியநாயனார் என்ன பண்ணார்னா, கஷ்டப்பட்டு சிவனாருக்கு திருப்பணி செய்து வந்தார். ஆனாலும் அவருடைய கூலி வேலையும் இல்லாமல் போனது. இதனால் கடுமையான வறுமையும் அவரை ரொம்ப வாட்டியது. இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் வீட்டில் உள்ள செம்பு, பித்தளை போன்ற பண்டங்களையெல்லாம் விட்டு தன் திருப்பணியை மனம் தளராது செய்து வந்தார். கையில் காசே இல்லாமல் தன் திருப்பணியை தொடர முடியாதோ, ரொம்ப பயம் வந்துருச்சு அவருக்கு. அதனால் என்ன நினச்சார்னா, தன் மனைவியை விற்றாவது தான் தொடர்ந்து வந்த திருப்பணியை தொடர முற்பட்டார். ஆனால் சிவனடியார் மனைவியை யார் வாங்குவார்? தன் மனைவியை விற்க முற்பட்டாலும் திருவொற்றியூர் முழுவதும் விலை கூறினாலும் விலை கொடுத்து வாங்குவோர் எவரும் இல்லாமையினால்
திருவிளக்கு பணி தடைப்பட்டு போனதே என்று என வேதனையுற்று மனம் தளர்ந்தார். பின்னர் செயலற்ற நிலையில் தன் இல்லாளை அழைத்து கொண்டு இறைவனின் திருக்கோவிலை வந்தடைந்தார். சிவபெருமானின் திருமுன் நின்று கண்கள் கலங்கியபடி பணிந்து எழுந்தார். லிங்கேஸ்வரா, கைலைநாதா, முக்கண்ண மூர்த்தியே, எம்பெருமானே, ஐயனே, திருவிளக்கு திருப்பணி நின்று விடுமாயின் ஒளியற்ற இவ்விடத்தில் இருப்பதை விட இறப்பதே மேல். அம்பலத்துள் ஒளிவிடுகின்ற மணிவிளக்கிற்கு என்னை வார்த்து ஏற்ற முடியாது போனமேனால் நான் என்னுடைய உதிரத்தை ஊற்றி விளக்கேற்றி ஒளியூட்டுவேன் என்று உணர்ச்சி பொங்க மன நெகிழ்வுடன் சொற்களை உதிர்த்தார். என்ன ஒரு பக்தி பாருங்க! எண்ணெய் ஊற்ற முடியலன்னு சொல்லிட்டு தன்னுடைய உதிரத்தையே கொடுக்க துணிச்சலாக இறங்கிட்டார். பின்னர் கோவிலுள்ள மணி விளக்குகளை வரிசையாக அமைத்து வைத்தார். எண்ணெய் ஊற்றுவதற்கு பதிலாக தனது உதிரத்தை கொடுக்கும் உறுதி பூண்டு கூரிய வாளை எடுத்து தமது கழுத்தை அறிய தொடங்கினார். உடனே சிவனடியார்களை தடுத்தாட்கொள்ளும் சிவபெருமான் அங்கு எழுந்தருளி கலியநாயனாரின் கரத்தை பற்றினார். அங்கு பொன்மயமான பேரொளி எழுந்தது. மணி விளக்குகளிலெல்லாம் எண்ணெய் வழிய திரிகள் பிரகாசத்துடன் எரிந்து எம்பெருமானின் கோவிலை பிரகாசப்படுத்தியது. பிறைசூடிய எம்பெருமானின் அருள் ஒளி ஆலயம் முழுவதும் நிறைந்தது. கலியநாயனார் கூரிய வாளினால் கழுத்தில் அரிந்த இடத்தில் இரத்தம் வழியாது பூமாலை தொங்கியது. இதனால் நாயனாரும் அவரது மனைவியாரும் தன்னிலை மறந்து நின்றனர். சிவபெருமான் பார்வதியுடன் விடை மீது எழுந்தருளி அன்பு தொண்டருக்கு அருள் காட்சி கொடுத்தார். கலியநாயனாரும் அவரது மனைவியாரும் மெய்யுருகி நிலத்தில் வீழ்ந்து வணங்கி பக்தி பரவசமடைந்தனர். சிவபெருமான் கலியநாயனாருக்கு சிவலோகத்தில் சிறப்புற்றிருக்கும் பேரின்ப பெருவாழ்வினை அளித்து திருவருள் பாலித்தருளினார். கலியன் அடியார்க்கும் அடியேன். அடுத்து நம்ம மீனாஸ் மெனுவில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ பக்கோடாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு, அதனால் ஈவினிங் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு வாழைப்பூ வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல வாழைப்பூ வந்து நல்ல ஒரு அந்த நரம்பு தொப்பை இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கப் ஆகும் அந்தளவுக்கு. இது 1 டேபிள் ஸ்பூன் ஷிம்லா மிர்ச் பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, பெருங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம பக்கோடாவுக்கு தேவையான கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு க்ளீன் பவுலில் நல்லா வாஷ் பண்ண வாழைப்பூவை போட்டுடலாம். இது அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல ஷிம்லா மிர்ச் பவுடர், வெறும் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரஷ் பண்ண சோம்பு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவை. இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல நல்லா ட்ரையாக பெசரிக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெசரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் டால்டா வனஸ்பதி இருந்தாலும் அதுவும் போட்டு கொஞ்சம் பெசரிக்கலாம். பெசரிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். வனஸ்பதி போட்டு முதல்ல கொஞ்சம் வனஸ்பதியோ நெய்யோ போட்டு பெசரிக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக போடுற கடலை மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒன்று எல்லா அந்த இதிலெல்லாம் கோட் ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து, தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தெளித்து பெசரிக்கலாம். நல்லா தண்ணி தெளித்து பெசரினோன்னா நல்லா ஒத்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்.
இது கொஞ்சம் சூடான எண்ணெயும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு பெசரிட்டாக்கா இன்னும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா உதிரியாக போடணும். ஒன்று ஒன்றா உதுத்து போடணும். மொத்தமாக போடாமல் உதுத்து போட்டால் தான் வந்து நமக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் விருப்பப்பட்டால் வேணுன்றவங்க நீளமாக வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இது வந்து வெங்காயத்துக்கு பதில் தான் நம்ம வந்து இந்த நீளமாக இருக்கிற வாழைப்பூ போடுறோம். இது வெறும் வாழைப்பூ பக்கோடா. இது வேணுன்றவங்க வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வேக விட்டு நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சிடலாம். எங்களோட வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நல்ல முழுசாக ஒரு 2 ஈர்க்கு 3 ஈர்க்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து அதோடு நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இன்னும் கருவேப்பிலை ஃப்ளேவரோட நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து நம்ம ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டராக கூட நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். எப்பயும் வாழைப்பூ கூட்டு வடை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.